இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட குஷி என்னோட எங்க எல்லாரோட இதயத்தையும் உடச்சிட்டா அவன் தெரியுமா? இவ்வளோ இவ்வளோ குட்டி குட்டியா துண்டு துண்டா புடைச்சிட்டா அவன் இதயத்தை. அவ கேஷுவலா இருந்தா, ரொம்ப கேஷுவலா உடைச்சிட்டு போயிட்டால அவ போயிட்டா. இன்னொருத்தன் கிட்ட போயிட்டா. அவ ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா, புதுசா வாழ ஆரம்பிச்சிட்டா, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. புது குடும்பம். புது புருஷன். அது மட்டும் இல்ல, அந்த புது புருஷன் கூட ஒரு புது குழந்தை வேற. கதை கேக்குதா? எல்லாரும் நல்லா கேட்டீங்கல்ல? ஐயோ, இந்த பக்கம் யாரும் இல்லையே. கதையை கேட்டீங்கல்ல? கதை கேட்டீங்கல்ல? இப்ப நான் அந்த பொண்ணோட பேரையும் சொல்றேன். Please no. அந்த பொண்ணோட பேரு அப்பா அப்பா வாங்க உள்ள போலாம். ஏன் அப்பாவை இழுக்கிற? நான் பேர் தானே சொல்ல போறேன். கையெடு. நான் அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு போது கையை பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன பழகம் இது? அவளோட பேரு அது வந்து மோகனண்ணா வாங்கண்ணா, நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. மிரட்டி எழுதுறீங்க. என்ன பேச விட்டு பேசிட்டு இருக்கல, ஒரு டீசென்ட் ஆளு இன்னொரு டீசென்ட் ஆளு கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க இன்டீசென்ட்டா நடந்துக்கிறீங்க. கை விடுங்க விடுங்க. மோகனண்ணா ப்ளீஸ் விட்டுருங்க. பேர்ல என்ன இருக்கு? வாங்க. பேர்ல என்ன இருக்குன்னா எது கையை பிடிக்கிற? பேர்ல ஒண்ணு இல்லைன்னா அப்ப சொல்ல விட. நான் வரல, நீ வேணா போ. மோகனண்ணா தயவு செஞ்சு பேரை சொல்லிட்டு வாங்க, உள்ள போலாம். எல்லாரும் என் கையை விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? போது நிறுத்துங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது. ராத்திரி இந்த நேரத்துல வெளியே வந்து எல்லாரும் கலட்டா பண்றீங்க. என்ன பழக்கத்துல? தண்ணி அடிச்சதுன்னா நான் கலட்டா பண்றது நீங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா Disco Lights Party! Stop it! என்ன கலாட்டா பண்றீங்க இங்க? ஓ சார், வணக்கம் சார்.
இப்ப நான் உங்களுக்கு என் கதையை சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு செகண்ட். உங்களுக்கு என் கதையை சொல்லணும். நீங்க கிளைமேக்ஸையும் பேரையும் மட்டும் கேளுங்க. அவளோட பேரு கண்டிப்பா கேக்குறேன். ஆனா இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. உங்க காலனில இருந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க ரொம்ப கலாட்டா பண்றீங்கன்னு. என் காலனி ஆளுங்கெல்லாம் விசித்திரமானவங்க. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன குற்றத்திற்காக? ஓ, நான் என்ன ஐயோ, பண்ணேன்? sir, please. ஒரு நிமிஷம் வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. அவரை நிரபராதி, அவரு ஒண்ணுமே பண்ணல. நான் சூசைட்லாம் பண்ணிக்க போறது இல்ல. எப்படி சும்மா டான்ஸ் தான் பண்ணுவேன், மத்தபடி எதுவும் இல்ல. நான் அவரை விட்டுறேன். ஆனா அவருக்கு யாரு கேரண்டி கொடுப்பீங்க இந்த மாதிரி அவர் திரும்பவும் பண்ண மாட்டாருன்னு? அவர் சட்டத்தை மீறி இருக்காரு, அதனால நான் ஆக்ஷன் எடுக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இவரு இப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ஏதோ தெரியாம கொஞ்சம் நீங்க எனக்கு தெரியாதனமா- புரிய வைக்கிறதுக்கு பதிலா அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். வாங்க. நீ அண்ணா, போய் கூட்டிட்டு எனக்கு வாங்கன்னு புரிய சொல்றேன்ல. வை. அட புரிய வைக்கட்டுமே. இன்ஸ்பெக்டர் சார், புரிய வைக்க please, சார். please, sir. போன்றாதீங்க. அண்ணா, அவர் உள்ள சார், இருக்கு. சீக்கிரம். விட்டுருங்க அவரை. எங்க சீக்கிரம் கார் எடுங்க, நம்ம பின்னாடி போய் அண்ணனை கூட்டிட்டு வரணும்ல. எங்க சீட் பெல்ட் போடுங்க. இது வேற. நீங்களாம் போய் தூங்குங்க. பாட்டி, மம்மி போங்க. வாங்க உள்ள போலாம். ராதிகா, உனக்கே தோணல இந்த மோகன் கொஞ்சம் மாறி போன மாதிரி, விசித்திரமா நடக்கிற மாதிரி? வீடு வைக்கும்போது நம்ம பார்த்த ஆள் இந்த மாதிரியே இல்லையே. எவ்வளவு டீசெண்டா இருந்த மனுஷன் அவரு. What do you think? யுவன், நான் யாரை பத்தியும் எதுவும் யோசிக்கவும் விரும்பல, யாரை பத்தி எதுவும் பேசவும் விரும்பல. கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். போலீஸ்காரங்க மோகன் அண்ணாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுடணும். இல்லனா இல்லன்னா அப்படி இல்லனா மோகன் அண்ணா ராத்திரி முழுக்க ஸ்டேஷன்லயே இருக்க வேண்டியிருக்கும். கீர்த்தி,